ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஜி வீட்டு விருந்து. இன்றைக்கி நாம் அடிக்கிற மழைக்கு ஏற்ற மாதிரி வீட்டில் மீதமான சாப்பாடை வச்சு சுட சுட ஒரு டீ டைம் ஸ்நாக் தான் பண்ண போகிறோம். இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ரெசிபி பண்ணுறதுக்கு நம்ம வீட்டு குட்டி செஃப் நமக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு. ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் 2 கப் அளவு மீதமான சாப்பாடை எடுத்துக்கோங்க. இந்த சாப்பாட்டு கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கோங்க. 1 கப்புக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவு, நீங்கள் எத்தனை கப் எடுக்கிறீங்களோ அத்தனை கப்புக்கு அத்தனை டேபிள் ஸ்பூன் அளவுன்னு பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போது இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சி எடுத்த சாதத்தை ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க. அடுத்து இது கூட தேவையான பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு கறிவேப்பிலையை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு 2 பச்சை மிளகாயை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாயை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது கூடவே 1/4 கப் பொடி பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம், தேவையான அளவு உப்பு, கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவு வெள்ளை ரவை, 2 டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவு, எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விடுங்க. மாவு உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் அரிசி மாவையும் ரவையையும் ஈக்குவலாக சேர்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மாவு கொஞ்சம் கெட்டியாக இந்த மாதிரி இருக்கணும். இதை ஒரு மூடி போட்டு மூடிட்டு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போது வடை செய்கிறதுக்கு எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு எண்ணெயை சூடு பண்ணுங்கள். எண்ணெய் காஞ்சதும் இந்த மாதிரி ஒரு பவுலில் தண்ணி எடுத்து ஒரு கையில் தண்ணியை தொட்டுக்கிட்டு இன்னொரு கையில் நல்லா தண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போது மாவை எடுத்து பால் மாதிரி உருட்டி கையில் வச்சு அழுத்திக்கோங்க. அழுத்திட்டு நடுவில் ஒரு சின்ன ஹோல் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இதை இப்போது எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துட வேண்டியதான். வடை 2 பக்கமுமே நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். அந்த அளவுக்கு பொரிச்சு எடுத்துக்கோங்க. வடை ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இது எண்ணெய் அவ்வளோவா உறிஞ்சலை, அதனால் ஆயிலாக இருக்குமோன்னு நீங்கள் பயப்பட தேவையில்லை. வடை செய்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கிறவங்க நீங்கள் இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக கூட பண்ணலாம். இதை அப்படியே திருப்பி போட்டு எல்லா பக்கமுமே கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு பொரிச்சு எடுத்துருங்க. அவ்வளோதான். சூப்பராக கிறிஸ்பியாக குட்டி குட்டி போண்டாவும் ரெடி ஆயிருச்சு. மீதம் இருக்க மாவெல்லாம் உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் பொரிச்சு எடுத்துக்கோங்க. நம்ம குட்டி செஃப்புக்கு இந்த குட்டி குட்டி போண்டா தான் ரொம்ப பிடிச்சிருக்கு போல். நம்ம லைஃப்பில் சில டைம் வரும், அந்த டைமில் என்னடா வாழ்க்கை இது அப்படின்ற மாதிரி தோணும். அப்படி தோன்ற டைமில் ஒன்றும் பண்ண வேணாம், இந்த மாதிரி ஒரு சுட சுட ஸ்நாக்ஸும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சுட சுட ஒரு காஃபியோ இல்லை டீயோ சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா இது தாண்டா வாழ்க்கை அப்படின்ற மாதிரி மாறிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். சுட சுட சூப்பரான கிறிஸ்பியான ஒரு டீ டைம் ஸ்நாக் ரெடி பண்ணிட்டோம். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. திரும்ப இன்னொரு புது ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். இது ராஜி வீட்டு விருந்து. பாய்.